வனவாசி எனக்கு இந்த தொடர்பு எல்லைக்கு அப்பால் படிக்கும் போதும் சடையன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து என்னை ரொம்ப கலங்க வச்சுது. என்னென்னா சார் நமக்கு அவர் சொல்வார், அந்த இடத்துல ஒரு பள்ளி இருக்கும், அந்த இடத்த அவர் தான் இலவசமாக அந்த மாணவர்களுக்கு கொடுத்துருப்பாரு. இவர் கேட்பார், ஏன் சார் எப்படி சார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் போயிட்டாங்க, நம்மளும் போயிடுவோம், ஆனால் இந்த பள்ளிக்கூடம் எப்பயுமே இருக்கும் சார், பசங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது படிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த வனவாசி கதை தான் ரொம்ப வலிமிகுந்த கதையாக இந்த சிறுகதை தொகுப்பில் நான் பார்க்குறேன். என்னென்னா ஒரு காடற்குடியை சேர்ந்த ஒருத்தர் தான். அவர் வந்து அவரோட இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருப்பார், வாழை வளர்ப்பார். ஆனால் இது ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து இங்கே வந்து வாழை வளர்க்கக்கூடாது, இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு இடம், இங்கே வந்து வாழையெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிருவாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணலாம், அங்கே இருக்க கிழங்கு, அப்புறம் வந்து நெல்லிக்காய், தேன், கடுக்காய் இதெல்லாம் சரி எடுத்துகிட்டு வந்து விற்று அது மூலமாக அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இங்கே நீங்கள் இருக்கவே கூடாது, இது வந்து ஒரு டைகர் ரிசர்வாக மாறுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கவே கூடாதுன்றாங்க. சரி, அங்கேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்திருக்க நம்ம ஒரு இடத்த விட்டு வெளியே வந்திருக்கிறது அது அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் இல்லையே, இல்லை கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு மனைவி, குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு நோய் வந்து இறந்துடுறாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பித்து பிடிச்சி அலைய ஆரம்பிச்சிடுறாரு. அவர் மேலே திருட்டு பழி விழுந்து அவர் போலீஸ் பிடிக்கிறாங்க. அவருக்கு ஒரு வயசான அம்மா, அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேயே வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அவன் ஒரு வீட்டில் அடைஞ்சு கடந்த ஒரு ஆளே கிடையவே கிடையாது. பித்து பிடிச்ச போது கூட காடாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போது வீட்டுக்குள்ளேயே இருக்கான், ஏதோ எடுத்து கருத்துண்டை எடுத்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா கவனிக்கவே இல்லை, தூங்குறாங்க. எழுந்து பார்த்தா அவன் ஆளே காணோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்க்குறாங்க, செவரில் ஏதோ ஒன்று இருக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா அந்த செவர் ஃபுல்லாக எல்லாம் காடு சார்ந்த எல்லாமே இருக்குது. குரங்கு, யானை, சிங்கம் எல்லாமே இருக்குது. அங்கே ஒரு மனுஷனை கூட காணோம். தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இருக்கான். அந்த மனுஷன் கையில் ஒரு குச்சி இருக்குது. அதை பார்த்த உடனே அவங்க அம்மா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்ணிலேருந்து என்னென்னா அது எவ்வளோ ஒரு மன ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் இல்லையா. நம்ம ஒரு இடத்த விட்டு வெளியே வந்துட்டு நமக்கு சொந்தமான ஒரு இடம், அங்கேருந்து நம்மளை வெளியே துரத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு வலி இருக்கு இல்லையா. அது அவனை எந்த அளவுக்கு பாதிச்சிருந்தா அவன் தன்னோட சுயநினைவுலேருந்து மாறி அதை ஒரு ஓவியமாக அந்த இதில் இருக்கவன் அவன் தான் மது தான். இந்த கேரக்டர் பேர் வந்து மது தான் அந்த சித்திரத்தில் இருக்கான். அவன் ஒரு குச்சை வச்சு அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் அந்த காட்டில் அப்படின்னும் போது அவங்க வந்து பயங்கரமாக அழுவாங்க. இது